ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ மணியை பாருங்கள், சுத்த 4:58, 5 மணி. ஏர்போர்ட்டுக்கு போகணுமா? இப்போ வேலை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து ஸ்கூலுக்கு போகணும், அடுத்து வந்து காலேஜுக்கு போகணும். இப்போ வந்து கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 0ல் இருக்குது. வீடியோ முடியல எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு காட்டுறேன். வாங்க இன்றைக்கி டியூட்டி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். கைஸ், ஏர்போர்ட்டு இது வந்து விஐபி டெர்மினல். ஏர்போர்ட்டை பற்றிலாம் பார்க்கல, ஊருக்கு போகிறது தான் தோணுது. கைஸ், ஏர்போர்ட்டில் வந்து வந்துருக்கோம். மணி வந்து 6 மணி ஆயிடுச்சு. நம்ம போகிறது வந்து இது எதுனா விஐபி டெர்மினல். இந்த ரோடு 120 பிரச்சனை கிடையாது. ஆனால் இது தமாம் ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் சின்னந்தேன், டக்குன்னு முடிஞ்சிடும். மற்ற ஏர்போர்ட் மாதிரி எங்கிட்டு போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாமலாம் இருக்காது. போனால் ஒரே ரவுண்டு தான், டக்குன்னு போயிட்டு இறக்கிட்டு வந்துடும். இது வந்து விஐபியில் போயிட்டு தான் இறக்கிட்டு வரணும் மேடம். இப்போ போனோடனே ஸ்கூல் வேலை 6 மணி கரெக்டாக, இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. 60 கிலோமீட்ரு. நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக 60 கிலோமீட்ரு வரும் ஏர்போர்ட்டு. இப்போ வந்து அடுத்து இதுக்கு வேற போகணும் ஸ்கூலுக்கு. 7 மணி 6:50 அந்த மாதிரி வந்துடணும் இல்லையா, அது ஸ்கூலுக்கு போகணும். இப்போ 6 மணி. இனிமேல் தான் போகணும். நான் ஒரு 1/2 மணி நேரம் 35 நிமிஷம் ஆகும் போகிறதுக்கு. நம்ம ஊர்லனா 60 கிலோமீட்டர் தான் எவ்வளோ நேரம் ஆகும்? 1.5 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரத்துக்கிட்ட மேலே ஆகும். இங்கேனா 30 நிமிஷம் 35 நிமிஷம் தான், சீக்கிரம் போயிடலாம். இங்கே ரோடு அந்த மாதிரி இருக்கும். சரி கைஸ், நான் வந்து ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இடையில இருந்தா பனி வர வண்டியை ஓட்டிவிட்டு ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், வந்தாச்சு. கரெக்டாக 38 நிமிஷம் 35 நிமிஷம் தான். இடையில கொஞ்சம் டிராஃபிக்கு வந்தாச்சு. அடுத்து இந்த ஸ்கூலுக்கு கிளம்பணும் 10 நிமிஷத்தில். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்கூலுக்கு ரெடி ஆகிடுச்சு கைஸ். மணி வந்து 6:44 ஆயிடுச்சு. போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்துட்டு இப்போ வந்து இந்த வண்டியை வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் பெட்ரோல் போட்டது, டேங்க் ஃபுல்லாக இருக்கா. இப்போ போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போகணும். வேறு இல்லைன்னா ஜெராக்ஸ் கடைக்கு. இந்த ஒரு ஜெராக்ஸ் கடையை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் காய்கறி வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதான் காய்கறி வாங்கிட்டு கடை வேறு மூடி இருந்துச்சு. 8:30 மேலே தான் திறப்பாங்க. கைஸ், இந்த வருங்க ஏபிசி புக் ஸ்டோர். இதுதான் ஜெராக்ஸ் கடை. இங்கே இருக்க ஜெராக்ஸ் கடை. முன்னாடி வந்து பார்த்தேன், திறக்கலை. இப்போ தான் திறந்துக்கா. போயிட்டு ஜெராக்ஸ் எடுப்போங்க. கைஸ், டீ குடிக்க வந்தாச்சு கைஸ். ஒரு காஃபி, ஒரு பிளாக் காஃபி, டீ. இங்கே சப்பாத்தி போட்டுக்கிருக்காரு. இந்த டீயை குடிக்கிறதுக்குள்ளே போகணும் காலேஜ். அடுத்து காலேஜ் போகணுமா கைஸ்? போய்க்கிறீங்க அப்போயே ஃபோன் அடிச்சுட்டாங்க. போகணும். இந்த வாசல் நின்றுருவாங்க. ஃபோன் இருந்தால் சிக்னல் வேறு என்ன வேலை. நான் 2 சிக்னல் இருக்குது வாய்ஸ். இன்னைக்கு வந்து 9 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி 9:30 கரெக்டாக 35 நிமிஷம். இங்கே வரைக்கும் 35 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி 9:30க்கு காலேஜ். நேற்று 1 மணிக்கு காலேஜ். நாளைக்கு 1 மணிக்கு. ஆமாம், 1 மணிக்கு. நாளைக்கு சோத்தை கட்டிட்டு வந்துடணும். நான் வெயிட் பண்ணணும் நாளைக்கு. இது காலேஜ் என்ன டயத்தில் என்ன அப்படி படிக்கிறாங்க, என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நம்ம காலேஜ் படிக்கலாம் 9:30க்கு உள்ள 9 மணி 9 கூட கிடையாது. 9 மணிக்கு 9:05க்கெலாம் போனால் வெளியே நிற்க வச்சுருவாங்க செக்யூரிட்டி. ரோடு போயிட்டு லெட்டர் எழுதிட்டு வா, அது எழுதிட்டு வா, பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வா, என்னென்னமோ சொல்லுவாங்க. 1 மணிக்கு போகிறாங்க. திடீர்னு 3 மணிக்கெலாம் அன்றைக்கி ஒரு நாள் காலேஜ் 3 மணிக்கு போகிறாங்க. அன்றைக்கி பார்க்க போது 6 மணிக்கு காலேஜ் போய்க்கிருக்காங்க. என்ன தான் அப்படி பண்ணுவாங்க காலேஜில் அப்படின்னு தெரியல. நம்மளேருந்து நம்ம ஊரில் தான் காலேஜ் இருக்குது. 9 மணிக்கு ஒரு நிமிஷம் லேட்டாக போனோம்னா அவ்வளோதான். அது இந்த இன்டர்வல் டயத்துலலாம் சுற்றிட்டு லேட்டாக போனால் அவ்வளோதான். வெளியே நில்லு, முட்டி போடு, என்னத்த.
இப்போ போயிட்டு சமைக்கணும் வேறு, மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் அங்கேருந்து போகணும், 40 கிலோமீட்ரு போயிட்டு சாப்பிடணும். அதுக்கப்புறம் சமைக்கணும் வேறு. குழம்பு அன்றைக்கி வியாழக்கிழமை வச்சா குழம்பு சாம்பார் 4 நாள் ஓடிருச்சு. ஒரு குழம்பு நான் கம்மியாக தான் வைக்கிறேன், இருந்தாலும் அந்த 4 நாள் எப்படியா இருந்தாலும் 4 நாள் குழம்பு வந்துடுது. கம்மியாக வச்சாலுமே 4 நாள். ஊரில் இருக்கலாம் ஒரு வேளைக்கு சாப்பிட்டு மறு வேளைக்கு அந்த குழம்பு இருந்தால் சாப்பிட மாட்டான். தோசைக்கானா ஊற்றிக்கலாம், மற்றபடி ஒவ்வொரு நாளைக்கு விதவிதமான குழம்பு. கறி, மீன், நண்டு, இறால், கனவா, என்னென்னமோ. நாளைக்கே ஒரு குழம்பு வச்சா 4 நாள் அதை சூடு பண்ணி சாப்பிட்டு சோறுதான் தோன்றது வாழ்க்கை. இதுவும் ஒரு பாடம் தான், எத்தனை நாள் பார்ப்போம். எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் கைஸ். வாழ்க்கைன்றது எப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கையும் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி கைஸ், இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். அடுத்த ரூமுக்கு போயிட்டு சமைக்கிறேன்னா என்னன்னு தெரியல. சமைச்சேன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைனா அடுத்த 2 மணிக்கு தான் ஸ்கூலு. அப்போலாம் பார்ப்போம். இடையில இப்போ வேலை கிடையாது, ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு வீட்டில் யாரும் கிடையாது, அதனால் வேலை இருக்காது. அடுத்த 2 மணிக்கு தான் வேலை வரும். இப்போ இந்த ஹவுஸ் டிரைவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிடைக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுத்தாதேன். இப்போ இந்த 10 மணி ஆயிரும், 10 ஆயிரும். இதுலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் 2 மணிலேருந்து அடுத்து 5:30 6 மணி வரைக்கும் அடுத்த வேலை. இந்த மாதிரி கிடைக்கிற கேப்பு தான் நமக்கு ரெஸ்ட்டு. அது கிடைக்கிற கேப்பில் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஹவுஸ் டிரைவரை பொறுத்தவரை அதான் வரணும்னா இதெல்லாம் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, எனக்கு ரெஸ்ட்டு வேணும், நான் வண்டியெலாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னா, கிளம்புப்பா தம்பி சுத்த முடிக்கிட்டு அப்படின்றாங்க, ஊருக்கு கிளம்புப்பா அப்படின்றாங்க. சரி காய்ஸ், நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இப்போ தான் காய்ஸ் வரேன். கரெக்டாக மணி 10 ஆகுது. வாங்கி வச்ச காய்கறி எல்லாமே அப்படியே வண்டிக்குள்ளே கிடந்துச்சு. இப்போ தான் எடுத்து வச்சுக்கிறீங்க ஒன்றா. போயிட்டு 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், இதெல்லாம் 3 ரியால் தான். இங்கே இன்னும் ஒரு இடத்துல இது காய்கறி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இப்போ தான் வர்றேன். நேற்று ஒரு சம்பவம், சரியான சம்பவம் ஆகிடுச்சு. நேற்று எப்படி சொல்கிறது, ஒரு ரவுண்டானா இங்கே பக்கத்தில் இருக்குது, அங்கக்குள்ளே நேற்று கடைக்கு போகிறக்காக போய்க்கிருந்தேன். அப்போ இருந்த சைடு ஒரு விமன் ஒன்று நின்றுக்கு இருந்துச்சு. விமன் பக்கத்தில் அந்த சைடு போர்ச்சே காருன்னு நினைக்கிறேன், போர்ச்சே அந்த சைடு நின்றுச்சு. நான் அந்த சைடு நின்னேன். அந்த சைடு நிற்கிறேன். ஃபஸ்ட்டு 3 ரவுண்டு இருக்கும், ரவுண்டானால 3 ரவுண்டு இருக்கும். அந்த சைடு நிற்கிறேன், ஃபஸ்ட்டு ரவுண்டு போகணும். இந்த சைடு இருக்க நான் 2வது ரவுண்டு அந்த இதுக்கு போகணும். அது ரோட்டை மறைச்சிருச்சு, அந்த சைடு வருதா இல்லை. சரி, இது மூவ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நான் கரெக்டாக அது மூவ் பண்ணிச்சு. நானும் மூவ் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே பார்த்துட்டு தான் மூவ் பண்ணுவேன். ஏன்னா இவங்க ஃபோன் நோண்டிக்கிட்டே வண்டி ஓட்டுவாங்க இங்கே இந்த ஊரில். இவங்க ஃபோனை நோண்டிக்கிட்டே இந்த சைடு ஏறிடுவாங்க, நம்ம இடிச்சு போடுவாங்கன்ட்டு நான் அவனை போக விட்டு தான் நான் வர்றது. லைட்டாக அது போச்சு. சரின்ட்டு நான் பின்னாடி அப்படியே சரி நகர்ந்துருச்சுன்னு நான் தான் டக்குன்னு ரைட்டில் அப்படியே ஆப்போசிட்டில் இப்படி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு மிஸ்ஸு. பிரேக் அடிக்கலன்னா அவ்வளோதான். பிரேக் அடிச்சு டக்குன்னு அதே பிரேக் அடிச்சு டக்குன்னு சுருன்னு விட்டா வட்டாம மேட்டர் அப்படின்னு. சரியான இன்னொருத்தர் பக்கத்தில் உட்காந்துருந்தார். அவர் இப்போ மிரண்டார், ஏன் இப்படி போகுங்க அப்படின்ட்டு. நான் நல்ல வேலை ஏதோ பார்த்து போனாலும், இல்லாட்டினா இடிச்சு அங்கே நின்றுட்டு ஆக்சிடென்ட்டு ஃபோன் அடிச்சு இது பண்ணி நம்ம மேலே தான் சொல்லுவாங்க, நீ தான் பார்த்து வரணும் அப்படின்னு. இங்கே அவங்கள விட்டுருவாங்க, நம்மளாம் தான் சொல்லுவாங்க. இதில் வேறு சொல்கிறாங்க சந்தோஷமாக ஜாலியாக வீடியோ போகிறேன்னு. ஏன்டா இங்கே வேறு இருக்கு முட்டை போடுற கோழித்தெல்லாம் குட்டி விளையாட தெரியும். சரி கைஸ், நான் தூக்க போகிறேன் கைஸ், தூக்கம் வருது கைஸ், அப்புறமாட்டி பார்ப்போம் கைஸ். கைஸ் கஞ்சியும் ஊறுகாயும் இதான் இப்போ சாப்பாடு. சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதேன். தூங்கிட்டேன், சமைக்கலை. தூங்கிட்டு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்து நான் ஜாலியாக இருக்கேன்னு வேற சொல்கிறாங்க. பார்த்துக்கங்க, இதுக்கு மேலே நீ ஜாலியாக இருக்கேன்னு சொல்லுவியா? ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் கரெக்டாக ஒரு வண்டி போகிற மாதிரி தான் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இதுலேயும் ஓட்டணும் வண்டி. பெரிய ரோடாக இருக்குது, ஓட்டி பிள்ளாடலாம் இது பண்ண முடியாது. ஸ்கூலு காலேஜ் தான் போனால் அப்படி தான் 5 இன்ச்சாக தான் நான் வர முடியும். போது வருங்க 5 இன்ச்சாக போகணும். கொஞ்சம் இது வேணாலும் அதுவும் கரெக்டாக ஒரு வண்டி தான் போக முடியும். அது கரெக்டாக போனால் தான் அந்த ஒரு வண்டியும் போக முடியும். இடையில கேப்பு இப்போ எதுவுமே இருக்காது.
சரி கைஸ், அடுத்து வந்து காலேஜுக்கு போயில பார்ப்போம் கைஸ். அடுத்து காலேஜுக்கு கிளம்பியாச்சு கைஸ். மணி வந்து இப்போ வந்து கரெக்டாக 3 மணி ஆக போகுது. 2:59. 30 இன்னைக்கு வெயில், சரியான வெயில். கொளுத்துறான் போட்டு வெயிட்டு கொளுத்துறேன். காலேஜ் பைக் இருக்கேன் கைஸ். வேறு என்ன பேசுகிற ஒன்றும் இல்லை. காலேஜ் போய்ட்டு கூப்பிட்றேன். காலேஜ் போய்ட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். ஸ்கூல் முடித்தோடனே வா அப்படின்னு போய்க்கிறீங்க. காலேஜை முடிச்சுட்டு அடுத்தது வேலை தான் தெரியலை. பார்ப்போம் கைஸ். நான் காலேஜ் போயிட்டு அடுத்து பார்ப்போம் கைஸ். இந்த கண்ணாடி வந்து பார்த்துருப்பிய ஷார்ட்ஸில். அந்த கண்ணாடி தான் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணாடி நல்லா இருக்கான்னு, நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். காலேஜுக்கு வந்தாச்சு கைஸ். கரெக்டாக வந்து மணி 3:31. காலேஜ் தான் நான் நிற்கிறேன். அது கரெக்டாக 1/2 மணி நேரம் வர்றதுக்கு வந்தாச்சு கைஸ். இப்போ இந்த இன்றைக்கி மட்டும் 228 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நான் போகணும், இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் ஓடும். அதுக்கடுத்து எதுவும் வேலை வருமானம் தெரியல. பார்ப்போம். காலேஜ் முடிச்சுட்டு எதுவும் வேலை வருதான்னு பார்ப்போம் கைஸ். நம்ம ரூமில் வந்து வாஷிங் மிஷின் இருக்குது. துணியை வேறு துவைக்க போட்டிருக்கேன். போல வாஷிங் மிஷின் வந்து முன்னாடி இருந்தால் வந்து வச்சுருக்காரு. அதனால் பிரச்சனை இல்லை, 10 நாளைக்கு ஒரு துணி துவைக்கிறது. ஆனால் என்ன தான் வாஷிங் மிஷினில் துவைச்சாலும் நம்மகிட்ட வந்து அழுக்கு இல்லை, வாடை மட்டும் தானே, வேறு வாடை மட்டும் தானே. அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னென்னா இருந்தால் ஒரு மாதிரி தான் இருக்குது துணி. அது காய போகிறதுக்கு இடம் இல்லை, இந்த உள்ளே தான் காய போகும். இன்னொரு நாள் வந்து நம்ம ரூம் டூர் பார்ப்போம். இவர் हिंदी பாய் ஹாய் போலோ. இவருக்கு வந்து தெரியலையே, ஏதாச்சும் சொல்லுவார் அவர். ஆயிஸ் இவர் வந்து யூபி பாய் யூபி. இவருக்கு வந்து வேலையே கிடையாது காசு, இதே வேலை அவருக்கு. ஆனால் டிரைவர். இவருக்கு வந்து இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. நமக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. வண்டி துடைக்கிறது. ஆள் பார்க்கல மட்டும் வேலை வைப்பார், மற்ற நேரம் போய் தூங்கிடுவார். வெளிநாட்டு வாழ்க்கை வர மாதிரி இருக்கு. ஹெலிகாப்டர்ண்ணே, இது வந்து இது போலீஸ் ரோந்து பணி. அவர் என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. சண்டை கைஸ், கத்தி வேலை குத்த போறாரு கைஸ். अच्छा बहुत वीडियो कट कर रहा है बेटा. हाय बोला भाई. हाय बोला. अभी रूम में तेरा बनाता हूँ. हाँ इधर वो रूम अरेमियाना रूम. ये बारिश होता था. हाँ इधर வந்து ஒரு vlogger. आपका बारिश होता है, पानी आता है. மழை பெஞ்சா தண்ணி வருமா உள்ளயா? இல்ல அட்டையெல்லாம் அடிச்சு வச்சிருக்காருங்க. அவர் என்ன வீடியோ எடுக்கிறாரு, நான் அவரை வீடியோ எடுக்கிறேன். வாழ்ந்தா வர மாதிரி வாழணும் கைஸ். 3000 ரூபா சம்பளம். 3000 ரூபா சம்பளம். நான் அவர் என்ன எடுக்கிறாரு. 3000 சம்பளம் வேலை கிடையாது, சாப்பிட்டு தூங்குறத வேலை. துணியை துவைச்சிட்டு ஹிந்திக்காரர்கிட்ட பேசிட்டு கும்பலத்துட்டு அவரை இப்போ தொழுவ போய்க்கிருக்கேன் கைஸ். துணியை துவைச்சாச்சு. இந்த தொழுவிட்டு அடுத்து எந்த வேலை வருதான்னு தெரில. யாருமே இல்லாதனால வேலை கம்மி தான் இன்றைக்கி. அவன் தொழுவிட்டு அடுத்து எது வேலை வருதான்னு பார்ப்போம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், எதுவும் வேலை வரல. நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். முடிதான் வளர்ந்து தொலைய முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சாஹித் த டெவில். இதில் கீழே கூட போடுறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.